ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ கன்சல்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர போகிறேன். வாங்க, நான் டீ குடிச்சிட்டு அவங்கள்ட்ட அந்த முக்கியமான கருத்தை பற்றி பகிர்றேன். நீங்கள் எல்லாம் டீ குடிச்சிங்களா மக்களே? அது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நான் முக்கியமான கருத்து சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மேக் ஹே வில் சன்ஷைன் அப்படிங்கிறது அந்த கருத்து. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடைக்காது. அது எதுனாலும் சரி தான். என்ன சொல்லலாம், அது எல்லாத்துக்குமே அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம அதை வச்சுக்கலாம் சொல்லலாம். இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். அது வந்து ஒர்க்காக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா அதே மாதிரி வாய்ப்பு வந்து திருப்பி நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சொல்லுவாங்க பார்த்திங்களா, எப்போமா தான் கதவை தட்டும், அதிர்ஷ்டம் வந்து எப்போமா தான் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எப்போமா தான் பார்த்திங்கன்னா சில வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. ஏன்னா திருப்பி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது. திருப்பி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்த பார்க்கணும். இப்போ ஒரு வேலையாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஜாபாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் வராது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சிரமம் பார்க்காம நம்ம அதை பயன்படுத்த பார்க்கணும். சரிங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க, இதை விட பெட்டரான வாய்ப்பு கிடைக்குமே, அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து அவங்களுடைய விருப்பம். அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நமக்கு இந்த வாய்ப்பு இல்லாட்டாலும் நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அதை வந்து அவங்க பண்ணிக்கலாம். என்னால் முடியும், எனக்கு இந்த வாய்ப்பு இல்லாட்டாலும் எனக்கு இன்னும் அடுத்த வாய்ப்புகள் நல்லா உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு ஜாபே எடுத்துக்குவோமே, அவங்க வந்து சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாலேஜாக இருப்பாங்க. அப்போ நாலேஜாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வேலை இல்லாட்டாலும் இன்னொரு வேலை செட் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, எனக்கு இந்த ஜாப் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எனக்கு அடுத்த ஜாபில் நான் போயிடுவேன் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க நல்ல நாலேஜாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. அவங்களால முடியும் அப்படின்னா இருக்கலாம், முடியாத பட்சத்தில் நம்ம வந்து எது கிடைக்குதோ அந்த சான்ஸ் நம்ம பயன்படுத்திக்க தான் பார்க்கணும். சரி, அதான் இந்த கருத்தை டீ குடிச்சிட்டே உங்கள்கிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. அதான் நீங்கள் சரி இந்த கருத்தை உங்கள்கிட்ட டீ குடிச்சிட்டே சொல்லலான்னு. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சான்ஸை, லைஃப்பில் கிடைக்கிற சான்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே அதை வந்து கன்வெர்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வழியில் லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்ட்டு நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போக பார்க்கணும். சரிங்களா?
ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் மக்களே, எப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, எப்போ சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.